பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையவோ அல்லது பொறாமைப்படவோ கூடாது என்று வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகவும் பிரபலமான வசனம் சங்கீதம் 37:1 ஆகும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இதன் காரணம் மற்றும் நோக்கம், இந்த அறிவுரைக்கு காரணம் என்ன என்பதையும் வேதாகமம் விளக்குகிறது. தற்காலிகமான செழிப்பு, பொல்லாதவர்கள் செழிப்பாக இருப்பது தற்காலிகமானதுதான் என்று வேதாகமம் கூறுகிறது. சங்கீதம் 37:2 கூறுவது, அவர்கள் புல்லைப்போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டைப்போல் வாடிப்போவார்கள். அதாவது அவர்களுடைய செழிப்பு நீடிக்காது, அது விரைவிலேயே முடிவுக்கு வரும். விசுவாசியின் கடமை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடைவதற்கு பதிலாக விசுவாசிகள் செய்ய வேண்டியதை குறித்து சங்கீதம் 37:3 வலியுறுத்துகிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். தேவனுடைய நீதி. மேலும் சங்கீதம் 73 வீலும், குறிப்பாக 3 மற்றும் 17-20 வரை வசனங்களில் சங்கீதக்காரன் துன்மார்க்கரின் செழிப்பைக் கண்டு எரிச்சலடைந்ததாகவும், ஆனால் இறுதியில் அவர்களுடைய பயங்கரமான முடிவை குறித்து தேவனுடைய ஆலயத்தில் உணர்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொல்லாதவர்களின் தற்காலிகமான செழிப்பைக் கண்டு நாம் எரிச்சலடையவோ அல்லது பொறாமைப்படவோ கூடாது, மாறாக தேவனை நம்பி நன்மையே செய்ய வேண்டும் என்று வேதாகமம் போதிக்கிறது.